பார்வை இல்லாதவர்களுக்குத்தான் பார்வையின் அருமை தெரியும். அதுபோல கண் தானம் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற சிறிய நோக்கத்துடன் எனது சிறிய கவிதை. அழகான கவிதை. விழிக்கு இமை பாதுகாப்பு, இமைக்கு 200 பாதுகாவலர்கள் பாதுகாப்பு. கதாநாயகனை காக்க அவனோ வண்ணங்களைக் கண்டு ரசித்து பிறர் ரசிக்க கண்தானம் செய்வான். குறைகளோடு பிறப்பதற்கு யாருடைய சதி? இறைவனுடைய சதி. அந்த சதியை வெல்ல மனித உருவத்தில் இருக்கும் மனிதர்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்தால் இல்லாத மனிதர்கள் பயனடைவார்கள். அந்த நோக்கத்துடன் அனைவரும் தனது உடல் உறுப்புகளையும் தானம் செய்ய முன்வர வேண்டும். நாம் இந்த மண்ணில் இல்லாவிட்டாலும் நம்முடைய உறுப்புகள் யாரோ ஒருவருடைய உடலில் வாழ்ந்து கொண்டிருந்தால் வரலாறாக மாறும். அனைவரும் கண் தானம் மற்றும் உடல் தானம் செய்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.